முதல் கடவுளான ஸ்ரீ விநாயகரை வணங்கி இராஜகேள்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆலவட்டம்மன் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தேவசேனா சமேத்துடன் திருக்கல்யாண வைபவம் இன்று மிகுந்த பக்தி மகிழ்ச்சியுடன் பக்த கோடிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. மாமன் பெருமாள் வந்தாரே, மாலையுடன் வந்தாரே, முருகனுக்கு சீர்வரிசை தாங்கி மகிழ்ந்தாரே, வள்ளி தேவசேனை தம்பதிக்கு ஆசிகள் பொழிந்தாரே. அருள் பொங்கும் ஆலவட்டம்மன் தாயின் துணையோடே பெருமை திகழும் திருக்கல்யாண நேரமிதே. இனிப்பு பழங்கள் மலர்கள் மாலைகள் எல்லாம் நிறைந்தது அந்த சீர்வரிசை வண்டிகள். நாதஸ்வரம் முழங்க நின்று ஆசிகள் கூறினார், நன்மை வழங்கும் முருகன் சந்நிதி போற்றி. முருகா ஹரோஹரா என முழக்கம் எழுந்தது, மாமனின் உள்ளம் மகிழ்ச்சி பெருகியது. வள்ளி தேவசேனை புன்னகை சிந்தியது, மலர் மேல் விளங்கும் சீர்வரிசை கொண்டு வந்த சீர்மை நிறைந்த மாமனுக்கு முருகன் அருளால் சுகம் செழிப்பு பெருகட்டும். வள்ளி தேவசேனையுடன் முருகன் காப்பாற்றட்டும், அன்பும் அருளும் என்றும் நிறைந்தியட்டும். மாலை
இராஜகீழ் பாக்கம் ஆலவட்டம்மன் திருக்கோவில் திருக்கல்யாணாள் விழா ஸ்ரீ முருகப் பெருமானுடன் வள்ளி தேவசேனை சேர்ந்து நிற்கும் அழகே அழகு. அளவட்டம்மன் அருளோடு ஆனந்தம் பொங்குது இந்நாளே. சிவகுமாரனே நீ வருக, திருக்கல்யாணம் நடைபெறுக. மணமகனாக முருகா நீ மலர்முகம் கொண்ட மேனி, மணமகளாக வந்தாள் வள்ளி மங்கள விளக்கு ஆனாள். தேவசேனா தேவகுமாரி தெய்வ குலத்தின் செல்வி, இணையருடன் சிந்தை குளிர தெய்வீக கல்யாணம். ஓம் கந்தாய நமஹ, ஓம் சுப்பிரமணியாய நமஹ, ஓம் சரவண பவா நமஹ, ஓம் சரவண பவா நமஹ. முருகா திருமண நாளில் மோகனம் பூத்த தேவானி, தேவர்களும் பூமியிலும் தாமரை வீசுது தோட்டம். வீணை முழங்கு நாதத்தில் விதி புகழ்கின்றாள் வள்ளி. சேவல் ஏறும் வேலவா சேவகன் நான் உனதடியே. சரவண பவா நமஹ, ஓம் வேலாயுதாய நமஹ, ஓம் சுவாமிநாதாய நமஹ. அளவட்டம்மன் அருளாலே அன்பு நதி பெருகுது. ஆனந்த கீதம் பாடிடும் சீர்கள் நிறைந்த பகத்தர்கள். பால்குடம் மாலைகள் கொண்டு பறவைகள் பாடும் நேரம் பரமானந்தம் மலர்கின்றது. பரமகுருவே முருகா, ஓம் சுவாமிநாய நமஹ. ஓம் கந்தாய நமஹ, ஓம் சுப்பிரமணியாய நமஹ. ஈராஜகீழ் பாக்கம் ஆலவட்டம்மன் திருக்கோவில் திருக்கல்யாண விழா ஸ்ரீ முருகப் பெருமானுடன் வள்ளி தேவசேனை சேர்ந்து நிற்கும் அழகே அழகுது. அளவட்டம்மன் அருளோடு ஆனந்தம் பொங்குது இந்நாளே. சிவகுமாரனே நீ வருக, திருக்கல்யாணம் நடைபெறுக. ஓம் சுப்பிரமணியாய நமஹ, ஓம் சரவண பவா நமஹ, ஓம் கந்தாய நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ, ஓம் சரவண பவா நமஹ, ஓம் கந்தாய நமஹ. மணமகனாக முருகா நீ மலர்முகம் கொண்ட மேனி, மணமகளாக வந்தாளூரி மங்கள விளக்கு ஆனல். தேவசேனா தேவ
நமः ஓம் சுப்பிரமணியாய நமः ஓம் சரவண பவா நமः முருகா திருமண நாளில் மோகனம் பூத்த தேவானில் தேவர்களும் பூமியிலும் தாமரை வீசுது தோட்டம் வீணை முழங்கு ஆதத்தின் வீதி ஆனந்த கீதம் பாடிடும் சீர்கள் நிறைந்த பக்தர்கள் பால்குடம் மாலைகள் கொண்டு பறவைகள் பாடும் நேரம் பரமானந்தம் மலர்கின்றது பரமம் தேவர்களும் பூமியிலும் தாமரை வீசுது தோட்டம் வீணை முழங்கு ஆதத்தின் வீதி புகழ்கின்றாள் வள்ளி சேவல் ஏறும் வேலவா சேவகன் நான் உனதடி ஓம் வேலாயுதாய நமः ஓம் வேலாயுதாய நமः ஓம் ஸ்வா நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிற திருமந்திரிகாந்த வைபவ கோயில் நடக்கப்படுது. அதுக்கு முன்னாடி இன்னாருடைய பேத்தி கொல்லி பேத்தி, இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய புத்திரி, இவாளை இன்னாருடைய கொல்லு பேரனாகிய இருக்கக்கூடிய சுப்பிரமணியருடைய கொல்லு தாத்தா தாத்தா, அதுக்கு அடுத்த அப்பா, இவா பேரெல்லாம் வரிசையா சொல்லி அந்த பிரபரங்கிறத சொல்லி நான் என்னுடைய குமாரனுக்கு உங்களுடைய கண்ணியை நான் மாணிக்கம் செய்து கொள்கிறேன் என்று அந்த பிரபலத்துல வரப்போறது. அதை காதார கேட்டு அப்பதான் அவ முன்னோர்கள் யாருங்கிறது உங்களுடைய பாட்டி தாத்தால தெரியும், சுவாமியினுடைய பாட்டி தாத்தால தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது ஒரு வாய்ப்பு. இப்போதைக்கு இந்த பிரபலம் ஆகப்படுறது நடக்க போறது. பிரபலம் முடிஞ்ச உடனே திருமங்கல் ஏதாரம் ஸ்கந்தவல்லி கல்யாண சுந்தர தேவசேனா மனஸ்தாண்ட சுப்பிரமணிய நமோஸ்துதே அநாதி கோத்ர சம்பூத லோகநாத ஜெகத்பதே ஆதி கோத்ர இமா தேவி கிரகேன லோகசாத்வகே பரசிவ பரமேஸ்வர பராபர பரஞ்சோதி பரமாத்மா பஞ்சாருஷய பிரதமான்விதः பரசிவ கோத்ரோத்பவஸ்ய கலாதத்வ புவன வர்ண பத மந்திராத்மக ஷரத்வ விக்கிரஹஸ்ய சகல புவன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவானுகிரஹாக்கிய பஞ்சகிருத்ய சம்பன்னஸ்ய சகல நிஷ்கல ஸ்வரூப சாந்த சர்வணः நத்ரே பரசிவ கோத்ரோத்பவஸ்ய சித்தாந்த பிரசித்தேஸ்வர தந்த்ரோபிதஸ்ய அனிமாதி அஷ்டைஸ்வர்ய பதாதிக மனோன்மணி ரமணி ரமணஸ்ய சதாசிவ சர்வணः பௌத்ராய பரசிவ கோத்ரோத்பவஸ்ய யோகி ஜன ஹிருத் சரோருக நிலையஸ்ய திரிமூர்த்தி திரிகுணாத்மிக சௌகம்பர்ய ரமணி ரமணஸ்ய ஈஸ்வர சர்வநாய புத்திர
பரசிவ கோத்ரோத்பவஸ்ய சர்வலோக சரண்யாய சரணாகத பக்தராய ஞானோன்மத தேசிகாய ஸ்ரீ சுப்பிரமணிய சர்மணே வராய இமம் கன்யாம் இமம் வராய காஸ்யப ஆவத்சார நைத்ருவ த்ரயார்த்திய பிரபலமான்விதः காஸ்யப கோத்ரோத்பவஸ்ய பரஞ்சோதி சர்வணः நத்ரி பரசக்தி கோத்ரோத்பவஸ்ய அஷ்டோதர திவ்ய க்ஷேத்திர விராஜமான ஸ்ரீமன் நாராயண சர்வணः பௌத்ரி பராசக்தி கோத்ரோத்பவஸ்ய சகல லோக நிவாசினிः சேவனாந்த்ய ஹிரண்யகர்த்த சர்வணः புத்ரே பராசக்தி கோத்ரோத்பவாய சகல சௌபாக்கிய ஜனனி சகல மங்களகாரிணி ஸ்ரீ சித்திலட்சுமி நாம்னி இமாம் கன்யாம் ஸ்ரீ தேவசேனாம் நாம்னி இமம் கன்யாம் வார்கன ஸ்யாமன ஆவத்ராவண பிரியார்த்திகே பிரபலமான்விதः வார்கன கோத்ரோத்பவஸ்ய ஜடாதர சர்வணः நப்ரி வார்கன கோத்ரோத்பவஸ்ய யம நியமான பிராணாயாம பரத்யாதி ஞான யோக சம்புத்த சிவயோகி சர்வணः பௌத்ரி வார்கன கோத்ரோத்பவஸ்ய ஆம்ரமதால ஹிந்தால ரசால வஞ்சுல கமுலீக முகபொன்னான அஸ்வதாதி அநேக விருட்ச சோபித வன ராஜ்யாதித்ய நம்பீராஜ சர்வணः புத்ரி பார்கவ கோத்ரோத்பவாம் சகல சௌபாக்கியதாயினி பக்தானுகிரககாரிணி சரணாகத ரட்சிணி ஸ்ரீ வல்லீஸ்வரி நாமி இமம் கன்யாம். நாம சுவாமிக்கு பிரவரம் படிச்சோம், அம்பாளுக்கும் பிரவரம் படிச்சோம். இப்போ இந்த பிரவரத்துல இவாளோட பேத்தி இவாளோட புத்திரி அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தோம். இவாளோட தாத்தா யாரு, இவ யார ஒரு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னா அவங்க வீட்டுல அவங்க அப்பா யாரு, தாத்தா யாரு, அம்மா எங்கிருந்து வந்திருக்காங்க, அப்பா எந்த ஊர், இதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா. இத வெளி உலகத்துக்கு தெரிவிக்கவே பிரவரம் அப்படிங்கிற ஒரு முறை உருவானது. இதுக்கு அப்புறம் தான் இந்த கன்யாதானம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் நடக்கிறது. இந்த கன்யாதானம்ங்கிறது உலகத்திலேயே மிக மிக ரொம்ப அதி உன்னதமான தானம். ஏன்னா நாம அன்னதானம் போடுவோம், அன்னதானத்தால வயிறு நிறையும், நிதானத்தால நம்ம செயல்கள் செழிப்படையும். ஆனா ஒரு கன்னிகையே மற்ற எல்லா தானத்துக்குமே கால நேரம் ரொம்ப கம்மி. ஆனா இந்த கன்னிகா தானம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அதை பாதுகாத்து வளர்த்து அதை படிக்க வச்சு சமூகத்துல அந்த பொண்ணை ஒரு நல்ல பொண்ணா காமிச்சு 21-22 வயசுல நாம கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம். அப்படிங்கும் போது சுமார் 22 வருடங்கள் அந்த பெற்றோர் அவர்களுடைய மனநிலையை நாம கண்டிப்பாக யோசித்தாக வேண்டும். அதனாலதான் இந்த கன்னிகா தானத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு. அதனால எல்லாருக்குமே கன்னியாதானம் கிடைக்கணும், கன்னியாதான பாக்கியம், கன்னியாதானம் செய்து வைக்கிற பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ கன்னியாதானம் செய்ய போறோம். இந்த கன்னியாதானம் செய்து முடிச்ச உடனே நீங்க எல்லாருமே நம்ம மேலதாளங்கள் இல்லை அப்படின்னாலும் அதற்கு இணையான ஒரு கரகோஷங்களை எழுப்பி நீங்க எல்லாருமே சுவாமியோட ஆசீர்வாதத்திற்கு பாத்தியமாகணும். ஓம் கன்யா கனக சம்பன்ன கனகா பரமேயுதாம் ஜாஸ்யாமி விஷ்ணு வேதுப்யம் பிரம்ம ஸ்லோகம் ஜிகேஷயே கன்யாம் சர்வாலங்கார ப்ருதாம் ஸ்வரதீம் சுசீலாய சுமேதசே பிரியதேவாம் பிரயச்சமி தர்ம கர்மார்த்த யச்சயே. ஓம் கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரணைர்யுதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்யம் பிரம்மலோகம் ஜிகீர்ஷயே கன்யாம் சவாலங்கிருதாம் வதீப்ராம் சுசீலாய சுமேதசே பிரியதோமாம் பிரயச்சாமி தர்ம காமார்த்த சித்தயே. சொன்னது போலவே கல்யாணம் ஆயிடுத்து. இப்போ சாஸ்திரப்படி கல்யாணம் ஆயிடுத்து. சுவாமிக்கு அம்பாளுக்கும் கன்னியாதானம் செய்து கொடுத்த உடனேயே, கன்னியாதானம் செய்து கொடுத்து பாணி கிரகணம் செய்து கொண்ட உடனேயே கல்யாணம்ங்கிறது முடிஞ்சிடுது. ஆனா வெளி உலகத்துக்கு ஒரு பெண்ணுக்கு எப்படி திருமணம் ஆனது அப்படிங்கறத காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக சாட்சாத் அந்த பரமேஸ்வரியே ஒரு உதாரணமா இருக்கா. எப்படி இருக்கான்னா,
காலில் மெட்டி போட்டுக்கிறது, கழுத்துல மாங்கல்ய சரடு கட்டிக்கிறது. இந்த மாங்கல்ய சரடு ஒண்ணுதான் வெளியிலேருந்து மற்றவ பார்க்கும்போது இந்த பெண்ணிற்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக, அதனால அந்த பெண்ணை வேற எந்த கண்ணோட்டத்திலும் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடுப்பையே அந்த சரடு தான் வந்து காமிக்கிறது. ஒரு சின்ன சரடுக்கு இவ்வளவு மதிப்பா அப்படின்னா இவ்வளவு மதிப்பு இருக்கு. ஏன்னா அந்த மதிப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சாட்சாத் அந்த ஜெகன் மாதாவே வந்து அந்த சரடை எப்பொழுதும் கட்டின்னு இருக்கா. காமேஷ பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா, காமேஸ்வரனால் கட்டப்பட்ட மாங்கல்யத்தை அணிந்து கொண்டதால் பரமேஸ்வரி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அப்படிங்கறது அந்த வாசகம். காமேஷ லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது, காமேஷ பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா, அதனாலதான் எப்பவுமே அவ வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா அப்படிங்கிற வருது. நீங்க எல்லாருமே வந்து மாங்கல்யம் வந்து அந்த கோல்டுல எல்லாம் செஞ்சு போட்டிருந்தாலும் ஒரு பொட்டாவது வந்து ஒரு சின்ன இந்த மஞ்சள் சரடு வந்து உங்க உடம்புல சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு, என்னைக்குமே அது சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கறதை நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சீக்கிரமே எல்லாருக்கும் வந்து கன்னியாதானம் ஆகணும், அதாவது அதுக்காக வேண்டி இருக்கிறவா எல்லாருக்குமே கன்னியாதானம் அப்படிங்கறதை சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ மாங்கல்யதாரத்தை ஆரம்பிக்கணும். ஹர ஹர நம பார்வதி பதையே முருகனுக்கு, மல்லி தேவசேனா முருகனுக்கு. சாட்சாத் இறைவனுடைய திருமணம், அதனால அவளுக்கு நாம புஷ்பம் போட்டு வாழ்த்தக்கூடாது, அவ கிட்டே இருந்துதான் நாம வந்து புஷ்பத்தை வாங்கிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா அவளோட பாதத்துல நாம புஷ்பத்தை போடலாம். நீங்க அதுக்காக எல்லாருக்குமே என் கையில புஷ்பம் வேணும் அப்படிங்கறதுக்காக வந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இருக்கிறவா கையில வச்சுக்கோங்க. நீங்க வந்து நேரா தரிசனம் பண்ண வரும்போது இங்க பக்கத்துல வரும்போது முடிஞ்சா சுவாமி பாதத்துல போடுங்க, இல்லையா அதையே இந்த மந்திர அக்ஷதையோட உங்களுக்கு திருப்பி தரேன். நீங்க அதை வந்து அவ வீட்டுல இல்லத்துல உங்க ஆத்துல எல்லாம் வச்சிருந்து பூஜை ரூம்ல வச்சிருந்து அதை பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்ப நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான், எங்க டார்லிங் ஏற்கனவே உட்கார்ந்துருக்காங்க, அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. சிரிக்கிறாங்க.
அழகு என்று சொல்லக்கூடிய இந்த ஆனந்தமான ஒரு வைபவம் சுவாமிக்கு நடக்க போகிறது. தன்னுடைய குடும்பத்தினர் நடுவிலே, தன்னுடைய தோழர்கள் சகோதரர்கள் நடுவில் எல்லாம் எப்படி நாம் பேசுவது அப்படிங்கிறதெல்லாம். இந்த நலங்குக்கோட மகத்துவம் என்ன அப்படின்னா, இந்த புதுசா கல்யாணமான மணப்பெண்ணையும் மணப்பிள்ளையையும் உட்கார வைத்து அவர்களை நம் முன்னிலையில் சில சிறு விளையாட்டுகள் விளையாட செய்யணும். அதுதான் உதாரணத்துக்கு தேங்காயை வெட்டி விடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து சின்ன சின்ன விளையாட்டு இருக்கு. அதை நாமளும் நம்மளோட இறைவனுக்கு செய்து ஆனந்தம் அடைவோம் அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே இந்த நலங்கு. இது அப்படியே வந்து நம்ம கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் ஆன உடனே வந்து நம்ம வீட்டுல நாம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆன புது குழந்தைகளுக்கு ஒரு gift கொடுப்போம், ஒரு மை கொடுப்போம் இல்லையா? இதே மாதிரி நாம சுவாமிக்கும் நம்மளால ஆனதை நம்மளால முடிஞ்சதை, அது எத்தனை ரூபாயா இருந்தாலும் சரி, உங்க கைப்பட ஒரு ரூபாயாவது அதிலே சேர வேண்டும். இந்த மொய் பணத்தை எல்லாம் வந்து நாம அப்படியே வந்து சுவாமியோட விசேஷங்களுக்காக உபயோகப்படுத்த போறோம். இந்த தட்டை ஒண்ணு நாங்க அனுப்புறோம். உங்களால முடிஞ்சதை நீங்க மொய் பணமா அந்த தட்டுல நிரப்பி நீங்க திரும்ப கொடுங்க. அதை அப்படியே நாம சாமிக்கு சமர்ப்பணம் பண்ண போறோம்.
எட்டுவே வரவே பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே பக்தி திருமகன் முத்தம் குமரன் வரவே நான் வரவே பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே அழகிய மகனே அருளின் மகனே அழகிய மகனே வாழ்வதெல்லாம் உனது முகம் அது நாள் முகம் காலமெல்லாம் உனது மனம் முருகால் காண்பதெல்லாம் உனது முகம் அது நாள் முகம் காலமெல்லாம் எனது மனம் முருகா அதிபதியே ஜகவரனே அருள்நிதியே குருவரனே அதிபதியே குருவரனே அருள்நிதியே ஜகவரனே பனியது மலையது நதியது கடலது நகரம் உணவரு கருணை எழுவதி பனியது மலையது நதியது கடலது நகரம் உணவரு கருணை எழுவதி மகள்வாய் முகனே வேலை முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆலவட்டம்மன் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரடன் வேலவா வேலவா வேத மலர் துதி போமடி வள்ளி தேவசேனாவுடன் விளங்கும் சுவாமியே அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரடன் மலர்கள்